அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதோ இந்த ஓய்வு நாளில் ஆராதனையின் ஆண்டவரே, எங்கள் யாவரையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறீரே. அந்த மகா பெரிய கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அக்கினியாய் உலாவிக் கொண்டிருக்கிறீரே. மோசையோடு அன்று மூச்சடியிலிருந்து பேசிய அந்த அக்கினி இன்று எங்களோடும் பேசட்டும். ஓ, அக்கினியால் உத்தரவு கொடுத்த தெய்வம் இன்றைக்கு எங்களோடும் அக்கினிலிருந்து பேசுவீராக. ஓ, உம்மை வரவேற்று நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதோ உங்க வசனங்களை கேட்க எங்களுக்கு ஒரு தடையும் இராதபடிக்கு, எங்கள் செவிகள் மந்தமாகாதபடிக்கு ஆவியானவர் எங்களுக்கு தெளிந்த புத்தியை தருவீராக. சோர்வுகள் வராதபடிக்கு, தூக்கம் வராதபடிக்கு ஆண்டவர், வசனத்தை கேட்கும் போது சிந்தை அலை மோதாதபடிக்கு, ஓ நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எல்லா எண்ணங்களையும் சிறை பிடிப்பீராக. எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். ஓ, எங்கள் சிந்தையை திசை திருப்பாதபடிக்கு, சத்துருவானவன் எங்கள் சிந்தைகளை வசனத்துக்கு நேராய் திருப்ப விடாமல் கொண்டு வர அத்தனை தடைகளையும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உடைத்து ஜெயத்தை தருவீராக ஆண்டவரே. வசனத்தை நாங்கள் ஆவியில பெற்றுக்கொள்ள, ஆவியில வசனத்தை கேட்கிற ஜனமாய், கேட்கிறதை ஆவியில நிதானித்து அறிகிறவர்களாய் இன்றைக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒரு விஷயம் கிருபையை தேடி வந்திருக்கிறோம். இதோ பேசுகிறோடைய அடியானுடைய நாவிலே காவல் வைப்பீராக. ஒரு தகுதியும் இல்ல ஆண்டவரே, உங்க வார்த்தையை பேசுகிறதுக்கு ஒரு தகுதியும் இல்லை. ஆனாலும் நீர் கொடுத்த கிருபையை நிமித்தமாய் பேசுகிறதற்கு பலன் கொடுமாண்டவரே. கிருபை பாராட்டும். பேசுகிற இந்த வசனம் பேசுகிற என்னோடும் கேட்கிறோடும் இருபுறமும் உள்ள பட்டயமாய் கடந்து வரும்படிக்காய் ஜெபிக்கிறேன். மாறாத இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து என்ன டாபிக்ல இருக்கிறோம்? Major lessons from the minor prophets என்ற ஒரு சீரீஸ்ல நான் உங்களுக்கு தொடர்ந்து போதித்து வருகிறேன். ஆமென். எத்தனை prophets நம்ம பார்த்துட்டோம்? 3 prophets பார்த்து முடிச்சிட்டோமா? இன்னும் இல்லை. எந்த ப்ராஃபட் முதல்ல பார்த்தோம்? ஆபகுக் தீர்க்கதரிசி, இரண்டாவது ஆகாய் தீர்க்கதரிசி. இப்பொழுது நம்ம சகரியா என்கிற தீர்க்கதரிசியை குறித்து தான் தியானம் செய்து வருகிறோம். ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாரும் யார் வேதத்துல? சிறிய தீர்க்கதரிசிகள். இவங்க மட்டும்தான் வேதத்துல இருந்தாங்களா? பழைய ஏற்பாடுல தீர்க்கதரிசிகளா? இல்லை. இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் அவர்களுடைய பெயர்களில் புஸ்தகங்கள் இல்லை. உதாரணத்திற்கு தாவீதிடத்துல நிறைய தீர்க்கதரிசிகள் போனார்கள். காத் தீர்க்கதரிசி, வேற நாத்தான் தீர்க்கதரிசி, இன்னும் நிறைய அனனியா, அப்புறம் மிகாயா, இப்படி போன்ற நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் அவர்களுடைய பெயர்ல என்ன இல்ல? புஸ்தகங்கள் இல்லை. புஸ்தகங்கள் இல்லாதனால அவங்க முக்கியமானவர்கள் அல்ல அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அவர்களும் முக்கியமானவர்கள் தான். ஆனால் வேதத்துல குறிக்கப்பட்ட இந்த விசேஷித்த சிறிய தீர்க்கதரிசிகளை நாம் தியானம் செய்து வருகிறோம். எத்தனை பேர் இருக்காங்க? 12 சிறிய தீர்க்கதரிசிகள். ஹல்லேலூயா. இன்றைக்கான பாடத்திற்கு நம்ம போகிறதுக்கு முன்பதாக சகரியாவை குறித்து சிலவற்றை நான் உங்களிடத்தில் கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சகரியா என்கிறவர் எந்த சந்ததியில வந்தவர்? ஆசானுடைய கோத்திரத்துல வந்தவர். இவருடைய தாத்தாவுடைய பெயர் என்ன? அந்த பேர் என்ன இருந்தா எங்களுக்கு என்ன பண்றீங்களா? தாத்தாவோட பேரா அப்பாவோட பேரா? தாத்தாவோட பெயர் இத்தோ, அவருடைய தகப்பனுடைய பெயர் பெராகியா. ஏன் அந்த இத்தோ என்று முக்கியம் அப்படின்னா அதுல இருந்து தான் நம்மளுக்கு தெரியுது இவங்க எந்த கோத்திரத்தில் வந்தவர்கள் என்றால் ஆசாரியனாய் இருந்து வந்தவர்கள். இவருடைய ஸ்பெஷல் என்னது? சகரியாவுடைய ஸ்பெஷல் என்னது?
உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இவர் ஒரு வாலிபன், அதுதான் ஸ்பெஷல். ஓகே, இவர் ஒரு வாலிபன். ஓகே, வேற இவர் ஆசாரியனும் தீர்க்கதரிசியுமாய் இருந்தவர். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. மற்ற தீர்க்கதரிசிகளிடம் நீங்கள் இதை பார்க்க முடியாது. எந்த தீர்க்கதரிசியோடு சேர்ந்து இவரும் தீர்க்கதரிசனம் சொன்னார்? எந்த தீர்க்கதரிசி, அதாவது வயது முதிர்ந்த ஒரு தீர்க்கதரிசியோடு இவரும் சேர்ந்து தீர்க்க தரிசனங்களை சொன்னார். நான் ஏற்கனவே கற்றுக் கொடுத்துட்டேன். ஆகாய் தீர்க்கதரிசி, அதாவது ஆகாய் தீர்க்கதரிசி ஆலயத்தை கட்டுகிறதற்கென்று தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். சகரியா எதற்காக உரைத்தார்? ஆலயத்தை கட்டி முடிக்க, அதாவது அவர்கள் தொடங்கின வேலையை தொடர்ந்து இந்த ஜனங்கள் செய்து முடிக்கிற வரையிலும் தீர்க்க தரிசனம் உரைத்த இந்த வாலிபன் தான் சகரியா. ஹல்லேலூயா. இவருக்கு எத்தனை தரிசனங்கள் வந்தது? 8 தரிசனங்கள். எத்தனை நாட்களில் வந்தது? ஒரே ராத்திரியில 8 தரிசனங்களை பார்த்தவர் தான் இவர். ஹல்லேலூயா. இவருடைய புஸ்தகம் மிகவும் ஒரு சுவாரஸ்யமான புஸ்தகம். அதாவது கொஞ்சம் புரியறதுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லைன்றால் நம்மளுக்கு அது வாசிக்கும் போது திடீரென்று ஒரு தரிசனம் வரும், திடீரென்று வேற வரும். அப்ப நம்மளுக்கு புரிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த அவுட்லைன் கொடுத்திருந்தேன். ஹல்லேலூயா. முதலாவது சாப்டர் என்னத்தை குறிக்கிறது? மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பு. ஓகே, இரண்டாவது சாப்டர் எதை குறிக்கிறது? அவருடைய 8 தரிசனங்கள். அந்த 8 தரிசனங்களை தான் நம்ம இப்ப என்ன செய்து கொண்டு வருகிறோம்? தியானித்து கொண்டு வருகிறோம். இதுல எத்தனை தரிசனங்களை தியானித்துட்டோம்? 3 தரிசனங்கள். அது என்னது? 4 குதிரைகள் வந்தவர்களும் அதன் மேல் இருந்தவர்கள். The 4 horses and the riders. இரண்டாவது vision, the vision of the 4 horns and the 4 craftsmen. Third vision, okay, the vision of a man with the measurement. அதோடு நம்ம முடித்து விட்டோம். இந்த எல்லா விஷன்ஸும் எந்த அதிகாரத்தோடு முடிந்தது? 2வது அதிகாரத்தோடு முடிந்து விட்டோம். இப்போ 3வது அதிகாரத்துக்கு நம்ம வருகிறோம் இந்த புஸ்தகத்துல. இப்ப 4வது தரிசனத்தை குறித்து தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆதார வசனத்துக்காய் எழுந்து நிற்போம். சகரியா 3ஆம் அதிகாரம் வசனம் 2. Book of Zechariah chapter 3 verse 2. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது 4வது தரிசனம் ஒன்று சகரியாவுக்கு வருகிறது. அந்த தரிசனத்தில் அவர் என்ன பார்க்கிறார்? அவர் பிரதான ஆசாரியனாகிய யாரது? யோசுவாவை காண்கிறார். இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவா எங்கிருந்து வந்தாரு? இவர் யாரு? இவர் பிரதான ஆசாரியர். இவர் எங்கிருந்து வந்தாரு? பாபிலோன்ல இருந்து. யாரோடு சேர்ந்து வந்தாரு? சருபாபேலோடும் வேற யாரோடு வந்தார்? ஜனங்களோடும் தீர்க்கதரிசிகளாகிய ஆகாய் அவர்களோடும் சகரியாவோடும் சேர்ந்து எங்கே வந்தாங்க? யூதா பட்டணத்திற்கு, அதாவது எருசலேமுக்கு மீண்டும் வந்தார்கள். எதுக்காக வந்தாங்க? ஆலயத்தை இடிந்து போன தேவாலயத்தை மீண்டும் கட்டுவதற்காகவே வந்தார்கள். அப்ப இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை சகரியா ஒரு தரிசனத்துல காண்கிறார். ஹல்லேலூயா. என்ன தரிசனம் அது? அந்த தரிசனத்துல பிரதான யோசுவா நின்று கொண்டிருக்கிறார். அங்க என்ன நடக்குது? அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். இப்ப அவருடைய தரிசனத்துல என்ன பார்க்கிறாரு? யோசுவா மட்டும் இல்ல, வேற யார் இருக்கிறது? வேற சாத்தான் போயிட்டீங்க. அதுக்கு மேல ஒன்று இருந்தது. என்னது?
கர்த்தருடைய தூதன். இப்ப இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவா வந்து தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். எதற்காக நின்று கொண்டிருக்கிறார் இன்னும் தெரியவில்லை சகரியாவுக்கு. ஆனால் அங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடக்கிறது. என்ன அது? யார் வந்து நிற்கிறது? சாத்தான் வந்து எங்கே நின்றானாம்? அவனுக்கு விரோதம் செய்ய அவனுடைய வலது பக்கத்தில் வந்து நின்றான். ஓகே, இந்த யோசுவா சாதாரண ஆளா? இல்ல. இவர் யாரு? பிரதான ஆசாரியன். வேதம் அதான் சொல்லுது, இந்த யோசுவா பிரதான ஆசாரியன். இவர் வந்து நீங்க மோசே காலத்துல பார்த்த யோசுவா அல்ல. இவர் வேறொரு யோசுவா. பிரதான ஆசாரியன் இருக்கும் போது எதுக்கு சாத்தானுக்கு அங்க வேலை இருக்கணுமா? அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனாலும் இப்ப சாத்தான் வந்து அங்க இருக்கும்போது இப்ப என்ன நடக்குது? கர்த்தர் சாத்தானை வந்து என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி என்ன சொல்லுகிறார்? வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். அல்லேலூயா. என்ன சொல்றார்? சாத்தானே, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக. எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக என்று மீண்டும் சொல்லி இந்த யோசுவாவை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். என்ன ஸ்டேட்மெண்ட்? இவன் அக்கினியிலிருந்து தப்பின கொள்ளி. கோழில கொள்ளி அப்படின்னா என்னது? அக்கினினா என்னது? நெருப்பு, ஃபயர். ஓகே, இப்ப அக்கினியிலிருந்து தப்பின கொள்ளினா என்னது? நெருப்பிலிருந்து நெருப்பு கட்டையா? ஓகே, நெருப்பிலிருந்து வெளியான என்னது? அதான் என்ன கொள்ளி? கொள்ளினா என்னது தெரியல. ஓகே, ஆங்கிலத்துல அதுக்கு என்ன போட்டிருக்கு? ஃபயர். ஃபயர் என்னது? ஃபயர் ஸ்டிக் அப்படியே போட்டிருக்கு. பர்னிங் ஸ்டிக். ஹalleluya. அப்படின்னா என்னன்னா, நீங்க சொன்னது ரைட்டு தான். நெருப்பு கட்டை, அதாவது நெருப்பு கொளுத்தும் போது இருக்கிற அந்த கட்டைகள்ல இப்ப ஒரு கட்டை என்ன பண்ணிருச்சு? தப்பித்து கொண்டது. அப்படி தப்பித்தவன் தான் யார்? இந்த பிரதான ஆசாரியன் யோசுவா. இப்ப அவர் அங்க சொல்லுகிற அக்கினி என்றால் எதை குறிக்கிறது? ஏன் இப்ப அக்கினியிலிருந்து இவர் தப்பணும்? சரி, தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சனாலதான் கர்த்தரே இவருக்கு ஒரு சாட்சியை சொல்றாரு. நீ ஏன் இவன் பக்கத்துல விரோதம் செய்ய நிற்கிற? இவன் யார் தெரியுமா? அக்கினியிலிருந்து தப்பின கொள்ளி. அப்படின்னா அவனுக்கு வந்த சோதனைகள், உபத்திரவங்கள், பாடுகளில இஸ்ரவேலர்கள் கடந்து போன அத்தனை உபத்திரவத்தின் வேதனை மத்தியிலும் இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அந்த அக்கினியின் நெருப்பின் அந்த உஷ்ணத்துல இவர் அழிஞ்சு போல என்ன பண்ணப்பட்டார்? தப்பித்து கொண்டார். ஹalleluya. தனக்கு வந்த உபத்திரவத்தின் பாதையில, பாடுகள்ல, நெருக்கத்துல, வேதனையில, அவர்கள் அடிமைத்தனத்துல இருந்த போதிலும் இந்த யோசுவா என்ன பண்ணார்? தப்பித்து கொண்டார். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். நீயா இப்ப இவனுக்கு விரோதம் செய்ய இங்க வந்து நிற்கிறாய் என்று சாத்தானை பார்த்து கேட்கிறார். ஹalleluya. இப்ப சாத்தான் இங்க வந்தது சரியான காரியமா தவறா? ஓகே, நம்ம கிரேஷியா வேகமாய் தவறுன்னு சொல்றாங்க. ஓகே, வேற எத்தனை பேர் இது சரி அப்படின்னு சொல்றீங்க? ஓகே, எத்தனை பேர் இல்ல அப்படி அவன் வந்திருக்க கூடாது? பிரதான ஆசாரியனாகிய யோசுவா இவர் என்ன சாதாரண ஆளா? கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அக்கினியிலிருந்து தப்பின கொள்ளி அப்படின்னு சொல்றாரு. எப்படி அவன் வந்து நிக்க முடியும்? அப்ப தவறுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இப்ப சில பேர் நினைக்கிறீங்க, நான் சரிக்கு தூக்குனாலும் பிரச்சனை ஆயிரும், தவறுக்கு தூக்குனாலும் பிரச்சனை ஆயிரும், அப்ப நான் நியூட்ரல்ல தீரா தாவு அப்படின்னு நின்றுக்கிறேன். ஏபிசிடில இருக்கிற லைன் ஜவாப் பண்ணி
சரி, ஓகே, நான் 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். எஸ், சரி அப்படின்னு சொல்றீங்க. எத்தனை பேர்? ஓகே, 1 2 3. எத்தனை பேர் தவறு, அப்படி அவன் வர முடியாது? 1 2 பேர் தான். ஓகே, எத்தனை பேர் லைன் கேட்டகரி? லைன் கை தூக்குறீங்க. ஹalleluya, ஆமென். ஓகே, இப்ப நான் சொல்றேன் சரின்னு. எப்படிங்க சரியாவும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். ஹalleluya. இப்ப இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவா என்ன உடுத்தி இருந்தாரா? அழுக்கு வஸ்திரம். இப்ப அந்த அழுக்கு வஸ்திரம் என்னத்தை குறிக்குது? பாவத்தை குறிக்குது. வேற என்னத்தை குறிக்குது? அக்கிரமத்தை குறிக்குது, மீறுதலை குறிக்குது, கீழ்ப்படியாமை குறிக்குது. வேற என்னத்தை குறிக்குது? நமக்குள்ள இருக்கிற பாவ மாம்ச சுபாவங்களை குறிக்குது, பாவத்தின் கிரியைகளை குறிக்குது. எப்படி இப்ப பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்காரு? இப்ப அதை போட்டிருந்தனால தானே சத்துரு அங்க வந்து என்ன பண்ணா? விரோதம் செய்ய வந்து நின்றான். அப்ப இங்க சாத்தான் வந்த காரியம், அவ பொய் சொல்றதுக்கு வந்தானா சரியானது சொல்ல வந்தானா? சரியானதை தான் சொல்றதுக்கு தேவ சமூகத்துல வந்து நின்றான். அப்ப அவன் ஆண்டவர்கிட்ட பொய்ய சொல்லல. என்ன சொல்றான்? உங்களுடைய பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை பாருங்க, என்ன வஸ்திரம் போட்டிருக்கான்? அழுக்கு வஸ்திரம். இப்பதான் நீங்க பயங்கரமான ஒரு சாட்சி சொன்னீங்க, அக்கினியிலிருந்து தப்பின கொள்ளின்னு சொன்னீங்க. பெருமையா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டை என்னது? கிழிஞ்சு போன 10 நாள் துவைக்காத மாதிரி அழுக்கான ஒரு வஸ்திரத்தை போட்டிருக்க, அதாவது ஆவியில உடுத்தி இருக்கிறார். அது என்னத்தை குறிக்குது? இப்ப நான் உங்கள்ட்ட சொன்னேன். இப்ப அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவர் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். ஹalleluya. இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்க இருக்கிறவர்களை நோக்கி, அதாவது தூதர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை என்ன பண்ணி போடுங்க? களைந்து போடுங்கள். களைந்து போட்டு என்ன செய்யணும்? பின்பு அவனை என்ன வஸ்திரத்தால கொடுத்தாரு? புதிய வஸ்திரம் போட்டிருக்கா? சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்து அவனுடைய அக்கிரமங்களை எல்லாம் என்ன செய்தாராம்? நீக்கினார். ஹalleluya. இப்பொழுதும் நமக்கும் கூட நம்முடைய ஆவியில் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? களைந்து போட்டு சிறந்த வஸ்திரங்களை கொடுக்கிறார். இந்த சிறந்த வஸ்திரங்கள் என்னது? உங்களுக்கு உபதேச வகுப்புல நாங்க நிறைய வஸ்திரங்களை சொல்லி கொடுத்துருக்கோம். ரட்சிப்பின் வஸ்திரம், வேற நீதியின் சால்வை, சித்திர தைலாடையின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், கிளீன் ஃபைன் லினன், மெல்லிய சுத்தமான மெல்லிய வஸ்திரம். அப்புறம் நிறைய இருக்கு. மகிமையின் வஸ்திரம், பரிசுத்தத்தின் வஸ்திரம், ஜெபத்துக்கு ஒரு வஸ்திரம் உண்டு, கிருபையின் வஸ்திரம் அப்படின்னு வேதத்துல நிறைய இருக்கு. இப்ப இந்த அழுக்கு வஸ்திரத்தை நீக்கிவிட்டு கர்த்தர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிக்கிறார். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். ஹalleluya. வஸ்திரங்களை கொடுத்தது மாத்திரமல்ல, இப்ப யோசுவாவுக்கு என்ன கொடுக்கிறார்? சிரசின் மேல் பாகை. சிரசு என்னது? தலை. தலை நானே விடைய சொல்றேன். சிரசு என்றால் நம்மளுடைய தலை. இப்ப தலை மேல என்னத்தை கொடுக்கிறாரு? ஒரு பாகை. பாகைனா தலை பாகை, அதாவது தலையில போடுவாங்க. இட்ஸ் லைக் ஒரு டர்பன் மாதிரி இருக்கும். தலை பாகை வைக்கிறாங்க.
இப்ப என்னத்துக்காக அவர் தலையில வைக்கிறார்? வைத்து என்ன சொல்றாரு? சுத்தமான பாகை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார். ஹல்லேலூயா. ஏன் இப்ப அவர் வஸ்திரங்களை உடுத்திட்டு நேரா தலைக்கு போனாரு? அதாவது சிரசுக்கு ஏன் அவர் ஃபோக்கஸ் பண்றாரு? சிந்தை அங்கதான் இருக்குது. ஹல்லேலூயா. இப்ப அவனுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கி வஸ்திரங்களை கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் சிந்தையை புதிதாக்குகிறார். ஹல்லேலூயா. அதுதான் புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவின் சிந்தைன்னு நம்ம என்ன பண்றோம்? வாசிக்கிறோம். ஆர்மர் ஆஃப் காட்ல நம்மளுக்கு தலையில என்ன இருக்கணும்? தொப்பி. ஹெல்மெட் ஆஃப் salvation. இததான் நம்ம இங்க பார்க்கிறோம். அவன் தலை மேல வைக்க என்ன காரணம்? சத்துரு தாக்குகிற மிக சிறந்த இடம் எது? நம்மளுடைய மைண்ட். ஹல்லேலூயா. அவனுக்கு கிடைச்ச ஒரு பிளே கிரவுண்ட், பேட்டல் கிரவுண்ட், பிளே கிரவுண்ட் எல்லாம் சொல்லலாம். அங்கதான் நல்லா பந்து விளையாடி இதை எத்தி அதை எத்தி எல்லாத்தையும் நம்ம மைண்ட்ல தான் சத்ருவானவன் செய்கிறான். இதுதான் உங்களுக்கு ஏற்கனவே ஸ்ட்ராங் ஹோல்ஸ் என்று நம்மளுடைய சிந்தையில் இருக்கிற என்னது அரண்களை குறித்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். அதனால்தான் யோசுவாவுக்கு ஒரு புதிய என்ன கிடைக்குது? தலை பாகையை அங்கே கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது வெறும் பாகை அல்ல, சுத்தமான பாகை. அப்படின்னா என்னது? சுத்தமான சிந்தை, பரிசுத்தமான எண்ணங்கள். அந்த சிந்தைக்குள்ள என்ன இல்ல? தீய எண்ணங்கள் இல்ல, இச்சைகள் இல்ல, கசப்பு, வெறுப்பு, பகைகள் இல்ல. அந்த சிந்தை சுத்தமாய் மாறியது. ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா யோசுவாவுக்கு கர்த்தர் அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். அது போகிறதுக்கு முன்பதாக சாத்தான் இப்ப நின்றான்ல, விரோதம் செய்ய அப்படின்னு. என்ன விரோதம்? அது என்ன செய்யறதுக்காக அங்க அவன் நின்றான்? என்ன விரோதம்? என்ன விரோதத்தை செய்ய இந்த யோசுவாவின் வலது பக்கத்திலே சாத்தான் நின்றான்? என்ன விரோதம்? அதை குறித்து தான் நம்ம கொஞ்சம் ஆழமா இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இன்னொரு பரிசுத்தவானை பார்த்து முடிக்க போகிறோம் இந்த அதிகாரத்துல. அதுதான் மிக முக்கியமானது. ஏனென்றால் அது நம்மளுடைய வாழ்க்கையிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. என்ன விரோதம்? ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்கிறது? அக்யூஸ். அதுதான் மிக முக்கியமான டாபிக். என்னன்னா, இந்த சாத்தான் என்ன செய்ய நின்றானா? யோசுவாவை அக்யூஸ் பண்ண நின்றான். அப்படின்னா குற்றம் சாட்டுகிறவன், குற்றம் சுமத்துகிறவன். இது எங்க நம்ம வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 12. அதிகாரம் வசனம் 12. Sorry. 12 verse 10. மன்னிக்கணும். 12வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அல்லேலூயா. இப்ப சாத்தானுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. என்ன பெயர்? குற்றம் சாட்டுகிறவன். இந்த குற்றம் சாட்டுகிறவன் என்ன செய்தானா? இரவும் பகலும் சகோதரர்னா யாரு? நாம் எல்லோரும் தான் அங்க போட்டிருக்கிற brethren, the accuser of the brethren.
நம்ம தான் அந்த சகோதரர், அதாவது விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், கர்த்தருக்கென்று வாழுகிற ஜனங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஜனத்தை இவன் என்ன செய்தான், என்ன செய்கிறான்? குற்றம் சாட்டுகிறான். ஹல்லேலூயா. இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறான். இது மிக முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. இது ஏன் மிக முக்கியமான காரியம்னு உங்களுக்கு அடுத்து விளக்குகிறேன். இரவும் பகலும் என்ன செய்யறான்? அப்ப எங்க போய் குற்றம் சாட்டுறான்? heavenly courtroom. ஹல்லேலூயா. பரலோகத்தின் சந்நிதியில போய் யாரை குறித்து குற்றம் சாட்டுகிறான்? உங்களையும் என்னையும் குறித்து. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி இல்ல, இரவும் பகலும், countless times he is accusing us. இப்ப இவனுக்கு எப்படி இந்த குற்றம் சாட்டுகிறதற்கு அதிகாரம் கிடைச்சிச்சு? அதாவது வாய்ப்பு கிடைத்தது. எதை வச்சு கிடைச்சிச்சு? இப்ப யோசுவாவை இவன் குற்றம் சாட்டதான் அந்த தரிசனத்துல வந்து நிற்கிறான். இப்ப அந்த சத்துருவானவன் அங்க வந்து நிற்க யார் காரணம்? நாம் தான். அதாவது அந்த யோசுவாவின் மேலிருந்த வஸ்திரம் தான் காரணமாய் இருந்தது. அந்த வஸ்திரம் தான் என்னன்னு சொன்னேன்? நம்மளுடைய பாவங்கள், மீறுதல்கள், ஆக்கிரமங்கள், பாவத்தின் சுபாவங்கள், தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியாமை, விரோதமாய் பிரமாணங்களை மீறுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் யார் போய் இப்ப அந்த கோர்ட் ரூம்ல பேசிக் கொண்டிருக்கிறது? யார் பேசிக் கொண்டிருக்கிறது? சாத்தான். அவனுக்கு பெயர் அக்யூசர், குற்றம் சாட்டுகிறவன். இன்றைக்கும் கூட உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தரிடத்துல போய் என்ன சொல்லி பேசுறானா, நீங்க ஏன் இவங்களை ஆசீர்வதிச்சிருக்கீங்க? இவங்க இன்னைக்கு பாவம் செய்தார்கள், இன்னைக்கு இவங்க ஜெபம் செய்யல, உங்க வசனத்தை படிக்கல, ஆனா நீங்க என்னமோ நல்ல ஆசீர்வாதம் கொடுத்து வைத்திருக்கீங்க. இவங்க இன்னைக்கு ஒரு மீறுதல் பண்ணாங்க, ஆனா எப்படி நீங்க இவங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும், எப்படி ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி யார் வாதாடுகிறது? சாத்தான் போய் நம் பேரில் குற்றம் சாட்டுகிறான். அதான் வெளிப்படுத்துற விசேஷத்துல படிக்கிறோம். அங்கதான் அவனுக்கு ஒரு முடிவு வருது. அப்ப முடிவு வருகிற வரையிலும் இரவும் பகலும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? நம்மை குறித்து குற்றம் சாட்டுகிறான். வேதத்துல இன்னொருத்தரை குறித்து குற்றம் சாட்டினான். யார் அந்த மனிதன்? யோபு பக்தன். ஹல்லேலூயா. இப்ப அவரை குறித்து தான் கொஞ்ச நேரம் தியானம் செய்ய போகிறோம். அவருடைய வாழ்க்கையில் நம் வாழ்க்கையில ஒத்திருக்கிற சில காரியங்களை இந்த சத்துருவானவன் குற்றம் சாட்டுகிறது நிமித்தம், இதனால் தான் நம் வாழ்க்கையில என்ன வந்திருக்கு? சில ஆசீர்வாதத்தின் தடைகள், சில ஆசீர்வாதத்தின் தாமதங்கள், சில சுகத்திற்கு இன்னும் பதில் வரவில்லை, ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வரவில்லை, ஆசீர்வாதங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? சாத்தான் காரணம், நாம் காரணம். ஆனால் அதை கொண்டு வழக்காடி கர்த்தரிடத்துல நம்மை வாதிக்க அதிகாரம் எடுக்கிறவன் சாத்தான். இதைதான் யோபு என்கிற ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனம் 1. உட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அல்லேலூயா. இந்த யோபு எப்படிப்பட்டவராம்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. லிட்டரலி எப்படி சொல்லணும்னா, நீங்களும் நானும் அப்படிதான் வாழ்றோம். ஆமென். அப்படிதான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் எப்படி வாழணுமா? தேவனுக்கு பயந்து உத்தமனாய் நம்ம நடக்கணும், யோபுவை போல. இப்ப இந்த உத்தமனை கர்த்தர் வெகுவாய் ஆசீர்வதித்திருந்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு அந்த ஊர்ல அவனை போல ஒரு பணக்காரன் இல்ல, அவனை போல செல்வாக்கு இருந்த யாருமே அங்க இல்ல. அதை நீங்க தொடர்ந்து வாசித்து வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த கிழக்கு புத்திரர் எல்லாரிலும் யோபு எப்படி இருந்தான்? பெரிய
இருந்தான். ஆமென். இப்ப 6வது வசனத்தை வாசியுங்கள். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். ஓகே, இப்போ இங்க என்ன நடக்குது? ஒரு நாள் யாரெல்லாம் வந்து நிற்கும் போது? தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது, அதாவது தூதர்கள். இந்த ஆங்கில எழுத்துல என்ன போட்டிருக்கு? Sons of God. Hallelujah. இவங்க வந்து நிற்கும் போது யார் வந்து நின்றது? சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து இப்ப எங்க நிற்கிறான்? தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்கிறான். நின்று என்ன செய்கிறான்? அவன் இன்னும் எதுவும் சொல்லவில்லை. அவன் சொல்லுகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் என்ன கேட்கிறார்? அடுத்து தொடர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் என்ன கேட்கிறாரு? இப்ப நீ எங்கேருந்து வந்த? கர்த்தருக்கு கண்டிப்பா தெரியும் அவன் எங்கேருந்து வந்தான் என்று. ஆனாலும் கேள்வி கேட்கிறான், நீ எங்கிருந்து வந்தாய்? அப்ப என்ன சொல்றான்? நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன். இதுதான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கிறோம். எவனை விழுங்கலாமோ என்று இவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல என்ன பண்றான்? வகை தேடி அலைகிறான். அதுதான் இந்த இடத்துல பூமி எங்கும் சுற்றி உலாவி வருகிறேன். அடுத்த வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அல்லேலூயா. இப்ப யோபுவை யார் இங்க இழுத்தது? ஏன்னா யோபு அப்படி கர்த்தருக்கு உத்தமனாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். இப்ப சாத்தான் அங்க இன்னும் யோபு குறித்து எதுவுமே பேசவில்லை. ஆனாலும் கர்த்தர் சகலத்தையும் அறிகிறவர். இந்த சாத்தான் உலாவி திரிந்து யாரை போய் பார்த்து கொண்டு வந்தான் என்று கர்த்தருக்கு தெரியும். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாங்க? யோபுவை குறித்து மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அது எப்படி பிரதான ஆசாரியனாகிய யோசுவா கொடுத்தாரோ அதே போல பயங்கரமா இப்ப ஒரு சாட்சியை சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் யோபினுடைய மேல நீ கவனம் வச்சியா? இந்த யோபு யார் உனக்கு தெரியுமா? இவன் ஒரு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து, அடுத்து என்ன போட்டிருக்கு? பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லையா. இதை விட வேற பெரிய ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஹல்லேலூயா. இப்ப சாத்தான் கர்த்தர் இடத்துல இப்ப என்ன கேட்கிறான்னா, இப்ப யோசுவாவை போல அந்த இடத்துல யோபு மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் காணப்படல. ஆனால் இப்ப சாத்தான் என்ன சொல்றான்னு கேள்வி கேட்கிறான்னா, அடுத்து வாசிச்சீங்கன்னா, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? யோபு என்ன சும்மாவா உமக்கு பயந்து நடக்கிறான்? நீர் என்ன பண்ணிருக்க அவருக்கு? யோபு போல ஒரு பணக்காரனும் அந்த பூமியில இல்ல. எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவன் வீட்டை, குடும்பத்தை, ஆடு மாடு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டீர்? வேலி அடைத்து விட்டீர். யாருமே அதை தொட முடியல. அப்படி இருக்கிறனால தான் உமக்கு பயந்து நடக்கிறான்னு இப்ப கர்த்தரிடத்துல என்ன சொல்றான்? பதில் கொடுக்கிறான். இங்க பாருங்க, யோபுடைய காரியத்துல என்ன நடக்குதுன்னா, குற்றமே இல்லாம இருந்தாலும் இப்ப யோபுக்கு என்ன வருது? ஒரு சோதனை வருகிறது. அந்த சோதனையை கர்த்தரிடத்துல கொண்டு போகிறது குற்றம் சுமத்துகிறவனாகிய இந்த சாத்தான், சோதனைக்காரன். மத்தேயுல வாசிக்கிறோம். இந்த சோதனைக்காரன் போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்றான்? உசு பேத்துறான். சும்மா யோபு உமக்கு பயந்து நடக்கிறான், காரணமே இல்லையா ஆண்டவரே? நீங்க பாருங்க, சும்மா நீங்க சொல்றீங்க இவ்வளவு பெரியவன், உண்மை உள்ளவன், உத்தமன், ஒருவனும் இவனை போல பூமியில இல்ல. பாவத்தை பார்த்தா 10 அடி பயந்து ஓடுகிறவன். பாவம் அங்க இருந்தா 100 கிலோமீட்டர் என்னது மரத்தான் ரன்னிங் எடுக்கிற ஒரு மனுஷனை நான் சொல்றேன், எலபரேட் பண்றேன். இப்படிதான் யோபு வாழ்ந்திருக்கணும். ஏன்னா அந்த காலத்து மனுஷர்கள் யோபு போல யாருமே கர்த்தருக்கு பயந்து நடக்கலையா. அவ பாவத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா யோபுவோட ஒரு குணாதிசயத்தை சொல்றேன். பாவம் செஞ்சிருக்குமோ இல்லையோ, ஆனா அந்த பாவத்துக்கு போய் ஒரு பரிகாரம் பண்ணுது. எப்படி சொல்லலாம்?
யோபுவோட புஸ்தகத்தை வாசிச்சீங்கன்னா யோபுவோட குமாரர்கள்லாம் வந்து ரொம்ப ஜாலி. இப்ப பாக்குறோமா நம்ம அங்கங்க வந்து விருந்து, அங்கங்க விருந்து, ரூமா தர்புக்கா, ரூமா துத்தோ இப்படின்னு சொல்லி நிறைய விருந்துகளில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்களை வீட்டுல விருந்துருவாங்க. இந்த யோபு எப்படி செய்வாரா, ஐயோ என் பிள்ளைங்கெல்லாம் நல்லா விருந்துல ஆடி பாடி கொண்டாட போயிருக்கானுங்க, அந்த இடத்துல அவனுங்க ஒருவேளை பாவம் செஞ்சிருப்பானுங்க. அவனுங்க செஞ்சானுங்களோ செய்யலையோன்னு யோபுக்கு தெரியாது. ஒருவேளை செஞ்சிருப்பானுங்கன்னு சொல்லி இந்த தன்னுடைய பிள்ளைகளுக்காக அதிகாலையிலே எழுந்து என்ன செய்தாராம், சுத்திகரிப்பை செய்த ஒரு பரிசுத்தவான் தான் யோபு. பார்த்துக்கங்க, அதனாலதான் சொன்னேன், பாவம் இருக்கோ இல்லையோ ஆனாலும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பயம் அவருக்குள்ள இருந்த ஒரு மனுஷன். இப்ப சாத்தா என்ன கேட்கிறான், சும்மாவா நீங்க அவரை, சும்மாவா உமக்கு பயந்து நடக்கிறான். அடுத்து என்ன நடக்குது, இது வந்து சாத்தானுக்கும் கர்த்தருக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். யாரை குறித்து, உத்தமனாகிய யோபுவை குறித்து. ஓகே, வசனம் 10-11 படிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். ஹல்லேலூயா. இப்ப டெவல் வந்து ஆண்டருக்கு ஒரு என்ன கொடுக்குறான், ஒரு ஐடியா, சும்மா ஒரு சஜஷன் என்ன கொடுக்குறாங்க, சும்மா இல்ல, பயங்கரமான ஒரு ஐடியா. என்ன ஐடியா கொடுக்குறாரு, நீங்க தானே எல்லாத்தையும் காப்பாத்தி வச்சீங்க, இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கையை நீட்டி அவனுக்கு இருக்கிற எல்லாத்தையும் தொடுங்க, அதாவது அடிங்க, பொன்னடி அடிங்க. இப்ப பாப்போம் இந்த உத்தம பயந்தவன் நீதிமான் உண்மை உள்ள பாவத்துக்கு பயந்த யோபு உங்க நாமத்தை தூஷிக்கிறானா இல்லையா. இதுதான் டெவலோட அல்டிமேட் நோக்கமே. என்னது, யோபு ஆண்டவருடைய நாமத்தை என்ன பண்ணணும், தூஷிக்கணும். இதுதான் அவனுடைய நோக்கம். ஒரு பிழையும் காணப்படாத இந்த பரிசுத்தவானை கொண்டு போய் என்ன பண்றான், இப்ப நீங்க அவனை சோதிங்க, அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம்லாம் எடுங்க, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க, எல்லா கதவையும் அடைங்க. இப்ப நம்ம பார்ப்போம் இவன் இந்த சேலஞ்ச்ல ஜெயிக்கிறான். இப்ப என்ன நடக்குது, அடுத்து தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு, இதோ அவனுக்கு உண்டானதெல்லாம் உன் கையில இருக்கு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. அப்பொழுது சாத்தான் என்ன பண்றான், கர்த்தருடைய சந்நிதியை விட்டு ரொம்ப சந்தோஷமாய் புறப்பட்டு போறான். எதனால, ஓகே, யோபுவோட எல்லாத்தையும் நம்ம கையில ஆண்டவரே கொடுத்துட்டாரு, இன்னைக்கு ஒரு வழி ஆக்குறோம் இவனன்னு போய் நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, தொடர்ந்து எல்லாருக்கும் தெரியும் யோபுவோட கதைய. என்ன நடக்குது, ஒரே நாள்ல என்ன நடந்துச்சு, ஒரே நாள்ல வீட்டை, பிள்ளைகளை, ஆடு மாடுகளை, வேற வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, இழந்து போனார். இப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் வருது தானே, சோதனைகள் வருது, வியாதிகள் வருது, பலவீனம் வருது, பிரச்சனைகள் வருது, வறுமையில கடந்து போறோம். இந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே சிலவற்றை சத்துரு எப்படி அனுமதிச்சிருக்காங்க, அதாவது கர்த்தர் அனுமதிக்க யார் காரணமா இருந்தது, சத்துரு போய் நம் பேரில் குற்றம் சாட்டினதுனால. அது மாத்திரமல்ல, நாம் சரியாய் நடந்த போதிலும் இவனை சோதிங்கன்னு சொல்லி சாத்தான் என்ன பண்ணிருக்கான், கர்த்தரிடத்துல அதிகாரத்தை வாங்கிட்டு வந்துட்டான். இப்ப கர்த்தர் நேரடியாய் அவனை தொடல, யோபுவை யாருக்கிட்ட கொடுத்துட்டாரு, சாத்தான சொல்றாரு, சரி இது எல்லாத்தையும் நான் உன் கையில கொடுக்குறேன், நீ போய் என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி. இப்ப நம்மளுக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரே நாள்ல வந்திருக்கா, சில டைம்ல வந்திருக்கும், ஒரே நாள் நடந்திருக்கும். சில டைம்ல எப்படி நடக்கும், இந்த மாசம் ஒன்று நடக்கும், அடுத்த மாசம் ஒன்று நடக்கும், வருஷத்துல ஒன்று நடக்கும், போற வாரத்துல ஒன்று நடக்கும். அது ஏன் இப்போ ஒரு மாசத்துல நடந்தாலும் அடுத்த மாசம் வந்தா நம்ம என்ன சொல்லுவோம், இப்பதான் ஒண்ணு முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன், அதுக்குள்ள என்ன வந்துருச்சு, திரும்பி ஒரு கஷ்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவரே எப்பப்பா இது முடியும்,
இப்பதான் முடிஞ்சிச்சு, என்ன பண்ணேன், ஒரு சந்தோஷமா இருந்தேன். அதுக்குள்ள திருப்படி என்னது, இப்ப யோபுக்கு நம்மளை போல ஒரு வாரமோ ஒரு மாசமோ ஒரு வருஷமோ கொடுக்கப்படல. ஒரே நாள் என்ன நடக்குது, எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆமென். ஒரே நாளில் இந்த சத்ருவன் என்ன பண்ணா, சாத்தான் போய் கை வைத்து அழித்து போட்டான். அவனுக்கு இருந்த பிள்ளைங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. வீடு என்ன ஆயிடுச்சு, அப்புறம் என்ன நடந்தது, கழுதைகள் எல்லாம் ஓடிடுச்சு. வேற என்ன நடந்துச்சு, ஆடுகள் காணாமல் போனது. எல்லாம் வானத்திலிருந்து அக்கினி விழுது ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. ஆடு மட்டும் போயிருந்து வேலைக்காரங்க இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டையும் போட்டு தள்ளிடுச்சு. அடுத்து என்ன நடக்குது, வசனம் 17. யோபுக்கு இருந்த ஒட்டகங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பட்டயத்துல வெட்டி போட்டார்கள். அடுத்து வசனம் 18. உங்கள் குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் மடிந்து என்ன பண்ணாங்க, போனார்கள். எப்படி மடிந்து போனார்கள், பெரும் காற்றுல அவர்கள் கூரை மேல விழுந்து மரித்து போனார்கள். வசனம் 20, 21 வாசிங்களேன். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாய் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். அல்லேலூயா. இப்ப யோபுவோடைய ஸ்டேட்மென்ட் பாருங்க. இதை நான் வாசிக்கும் போது கர்த்தர் அதிகமா என் இருதயத்துல மிக ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை பேசினார். ஒரு கஷ்டம் வந்து இன்னொரு கஷ்டம் வந்தோடனே நம்ம என்ன பண்றோம், நீங்களா நானு சலிச்சுக்குவோம். ஐயோ எப்பதான் இது முடியுமாண்டவரே, அழுந்து கண்ணுல தண்ணிலாம் வத்தி போச்சு, இப்ப நான் தண்ணியே இல்லாம இருக்கேன், என்ன செய்யறது. இப்படி இருக்கும்போது ஒரே நாள்ல அத்தனையும் இழந்த மனுஷன் வாயிலிருந்து வர வார்த்தையை பாருங்க. என்ன சொல்றான் யோபு, எழுந்து தன் சால்வையை கிழித்து தலையை சிரைத்து, அதாவது இருக்கிற முடியல என்ன பண்றாரு, மொட்டை அடிச்சு தரையில விழுந்து பணிந்து என்ன சொல்றார், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். அப்படின்னா என்ன அர்த்தம், பிறக்கும் போது நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்ல, திருப்பி நான் போகும்போது என்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஏனென்றால் இதை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த ஒரு ஸ்டேட்மென்ட்லே சாத்தான் மூஞ்சில என்ன பூசின மாதிரி, ஏற்கனவே கரி பூசிதான். கர்த்தர் இயேசு சிலுவையில ஒட்டுமொத்தமாய் தீர்த்து விட்டார். அல்லேலூயா. இப்ப நம்மளால இந்த சூழ்நிலையில ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? ஒப்பாரி வச்சு நம்ம அழுந்து முடிக்கிறதுக்கே 2 நாள் ஆயிரும். ஒரே நாள்ல அத்தனை இழந்த இந்த மனுஷனை பார்த்தோம்னா என்ன சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இனி நம்மளுக்கு எந்த பாடுகள் வந்தாலும் நம்ம சொல்ற வேண்டிய ஒரே வார்த்தை ஸ்தோத்திரம். ஆமென். ஏனென்றால் அதை கொடுத்தது யாரு, கர்த்தர். இப்ப எடுத்தது யாரு, கர்த்தர்னு சொல்லி யோபுவுடைய ஒரு மிகச்சிறந்த கேரக்டரிஸ்டிக்க பாருங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசியுங்களே, 22. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஹல்லேலூயா. இப்ப சாத்தானுடைய பிளான் நிறைவேறியதா? இல்லை, நிறைவேறல. என்ன அவனுடைய பிளான், யோபு கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கணும். ஆனா வசனம் 22 சொல்லுது, இவை எல்லாம் நடந்த போதிலும் யோபு என்ன செய்யல, பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. ஹல்லேலூயா. யோபுவை பாருங்க, நினைச்சு பாருங்க கொஞ்ச நேரம். ஒரே நாள்ல அத்தனையும் இழந்த ஒரு மனுஷன் வாயில தேவனை குறித்து ஒரு குறையும் வரலையா? ஆமென். அப்ப சாத்தான் போட்ட பிளானே அவன் தோத்து போனான். ஆமென். யோபு ஜெயம் எடுத்தார். இப்ப இங்கோட சாத்தான் நிப்பாட்டானா? இல்ல, ஓட ஓட இன்னும் விரட்டுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்னா, அடுத்து கர்த்தருடைய சந்நிதிக்கு போய் என்ன சொல்லுகிறான்,
வசனம். அதே மாதிரிதான் கர்த்தர் கேட்கிறாரு, நீ எங்கேருந்து வந்த? பூமியை சுத்தி பார்த்துட்டு வந்தேன். திருப்படியும் கேட்கிறாரு, ஓ நீ என் தாசனாகி யார் மேல கண் வச்ச? யோபு மேல வச்சியா? அவன் உத்தமனும் என்ன சொல்றாரு, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும். முகாந்திரம் இல்லாமல் என்னது? காரணமே இல்லாம அவனை என்ன பண்ணணும்? நிர்மூலமாக்கணும்னு நீ என்ன பண்ண? சாத்தான் என்னைய ஏவின. அப்புறம் என்ன போட்டிருக்கு? நீ ஏவினாலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். ரட்சிக்கப்பட்டு வந்த நமக்கு, நம்ம ரட்சிக்கப்படும் போது என்ன நினைத்திருப்போம்னா, என் வாழ்க்கை 360 degrees என்ன ஆக போகுது? மாறப்போகுது. ஹல்லேலூயா. இப்ப நான் பெட் ஆஃப் ரோசஸ்ல படுக்க போகிறேன், பஞ்சு மெத்தையில தான். ஏன்னா இயேசு எப்படிப்பட்ட தெய்வம்? அவர்தான் உண்மையான தெய்வம், அவர்தான் பெரிய தெய்வம். எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல செய்ய முடியும். இப்படின்னா கண்ணு தெரியாதவன் கண்ணு தெரியும், கால் இல்லாதவன் நடப்பான், எல்லாம் நடக்கும். இப்ப ரட்சிக்கப்பட்டு வந்தோடனே நம்ம எண்ணத்துல நிறைய பேர் அப்படி சொல்லிதான் தாஜா பண்ணி ரட்சிக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க. தயவு செய்து அப்படி சொல்லி யாரையும் நீங்கள் கூட்டிட்டு வராதீங்க. ஆனா ஆண்டவர் அப்படிதான் ஆசை கட்டி கூட்டிட்டு வருவாரு. அதான் பைபிள் சொல்லுது, நம்மளெல்லாம் நயம் காட்டிய ஆசை காட்டி மோசம் அடையல, நல்லா இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஆசை காட்டி மோசம் பண்றது சத்துரு. கர்த்தர் நம்மளை ஆசை காட்டி நித்திய வழிக்கு கொண்டு வந்துட்டார். இப்படிதான் நம்ம எல்லாம் நினைப்போம். ஆனா ரட்சிக்கப்பட்டு வந்த வாங்குற அடி, அதுக்கு முன்ன வாங்குற அடியை விட இது எத்தனை மடங்கு? காலி இன்ஃபினிட்டி லெவல் ஆயிருச்சு இப்ப. ஹல்லேலூயா. எதனால? அதுதான் யோபுவோட வாழ்க்கையில பாக்குறோம். உத்தமனா நடந்த அப்புறம் நம்ம நினைக்க கூடாது, ஓ நான் பரிசுத்தமானா நடந்தனா எனக்கு எந்த கஷ்டமும் வராது, நான் உத்தமனா நடந்தனா எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, நான் அப்படியே எப்படி இருப்பேன்? பெர்ஃபெக்ஷனிஸ்டா நடப்பேன், எனக்கு ஒண்ணுமே நடக்காது, என் வீட்டுல எல்லாம் சரியா இருக்கும், என் வேலைக்காரெல்லாம் இருப்பான், ஆடு மாடு எல்லாம் இருக்கும்னு இல்லை. அப்படின்னா சம்பத்து, நம்ம வேலை, நம்மளுடைய பணம், குடும்பம், பிள்ளைகள், இது எல்லாம் நல்லா இருக்கும். அப்படி நல்லா இருக்கும். கர்த்தர் என்ன பண்ணுவார்? நல்லா வைத்திருப்பார். ஆனாலும் சில நேரங்களில் என்ன வரும்? சோதனை வரும். யார் மூலியம் வரும்? சோதனைக்காரன். ஒண்ணு நம்மளே பாவத்தை பண்ணி மீறுதலை பண்ணி வாங்கி தலையில போட்டுக்கிறது. ரெண்டு, கர்த்தர் அவன் சாத்தான் சோதிக்கிறதுக்கு அனுமதித்தார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த யோபுடைய வாழ்க்கையில நடந்தது போல நமக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆமென். யாருமே அதை டினை பண்ண முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டு வந்தேன், நான் நினைச்சேன் ஒரே நாள்ல 2 ஆடி காடி வந்துடும், 3 BMW வீட்டு முன்னாடி நிற்கும், 4 மாடி வீட்டுல வாழ்வேன், அப்படி நினைச்சேன் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். ஆனாலும் ஏனென்றால் நீதிமானுக்கு என்ன இருக்கு? உபத்திரவம் உண்டு. ஆனாலும் அவனை கர்த்தர் என்ன செய்வாராம்? அநேக உபத்திரம். நீதிமானுக்கு 1-2 உபத்திரம் இல்ல, அநேக உபத்திரம். இதான் நம்ம நிறைய யோசிப்போம், அவங்களாம் பாவம் செஞ்சாங்க ஆண்டவரே, அவங்களாம் சரிதான் வணங்குறாங்க, ஏன் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்? நான் உண்மையான தெய்வத்தை, அது உபதேச சபைக்கு இப்ப நான் வந்துட்டேன், எல்லாமே வேணும்னு என்ன பண்ணிட்டேன்? தூக்கி வீசிட்டேன். இன்னும் ஏன் எனக்கு பிரேக் த்ரூ வரல? இன்னும் ஏன் நானு ஆசீர்வதிக்கப்படல? வேதம் சொல்லுது, துன்மார்க்கருக்கு இருக்கிற நிறைய செல்வத்தை காட்டிலும், அதாவது அவனுக்கு இருக்கிற 10 காடியை பார்க்கிறோம், கர்த்தர் நமக்கு கொடுத்த 1 காடி மேலாம். ஹல்லேலூயா. வேதம் அதான் சொல்லுது, துன்மார்க்கருக்கு இருக்கிற அநேக செல்வத்தை பார்க்கிலும் நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சம் நல்லது. ஆமென். ஏனென்றால் நாம் வேறு பிரிக்கப்பட்ட நீதிமான்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா, சாத்தான் என்ன சொல்றான்? 4வது வசனத்துல, சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். அப்படின்னா என்ன சொல்றான்? ஒரு மனுஷன் அவனுக்கு இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்? கொடுத்துருவான்.
until the point அவனுக்கு உயிருக்கு ஆபத்து வரும்போது, அவன் சரீரத்துக்கு என்ன வரும்போது வியாதி, அதாவது தோலுக்கு என்ன போட்டிருக்கு, நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவனுடைய மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் என்ன பண்ண போறான், உம்முடைய முகத்துக்கு எதிரே தூஷிக்கப்படும். இப்ப ஃபர்ஸ்ட் பிளான் ஏ ஃபெயில், டெவலோட பிளான் ஏ என்னாச்சு, காகால். இப்ப பிளான் பி, பிளான் பி என்ன சொல்றான், ஆண்டவருக்கே அருள் சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஆண்டவரே நீங்க ஆடு மாடுதானே ஆண்டவரே அடிச்சீங்க, ஒட்டகத்தை அடிச்சீங்க, அவனுடைய வயிற்றுல பிறந்த பிள்ளைங்களை அடிச்சிட்டீங்க, வேற என்னத்த வேலைக்காரி இவங்களை எல்லாத்தையும் மனுஷன் விட்டுருவான். ஏன்னா அது அவனுடைய உடம்ப தொடலையே, அவனுடைய உயிரை பாதிக்கலையே. ஆமா தானே? இப்ப நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், தாங்கிக்குவோம், எப்படியாவது தாங்கிடுவோம். நம்மளுடைய சொந்த சரீரத்துக்கு சொந்த ஜீவனுக்கு ஆபத்து, பலவீனம், வியாதி வரும்போது நம்மளால தாங்க முடியுமா? முடியாது. அப்ப சொல்றான் பாருங்க, ஐடியா கொடுக்குறான் பாருங்க ஆண்டவருக்கு, எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க ஆண்டவரே, சரி பரவாயில்ல, அவன் உங்களை தூஷிக்கல, பாவமே செய்யல, இப்ப அவனுடைய எலும்பை போய் தொடுங்க, அவனுடைய மாம்சத்தை என்ன பண்ணுங்க, தொட்டு பாருங்க. இப்ப அவன் கன்ஃபார்மா என்ன பண்ண போறான், உங்க நாமத்தை தூஷிக்க தான் போறானே கர்த்தரிடத்தை சொல்லுகிறான். கர்த்தர் என்ன சொல்றார், இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆனாலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு. என்ன சொல்றாரு, சரி சாத்தான் நீ கேட்கிற மாதிரி யோபு கையில கொடுத்துறேன், ஆனா அவனுடைய உயிர்ல மட்டும் என்ன பண்ணக்கூடாது, கை வைக்க கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு பலவீனம் வந்தாலும், வியாதி வந்தாலும், எல்லாம் வந்தாலும் நம் ஜீவன் யார் கையில் இருக்கிறது, கர்த்தருடைய கையில் இருக்கு. ஏனென்றால் ஜீவனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஜீவனை காப்பாற்றுவதற்கே வந்தார். உலகத்தில் என்னத்தை வந்தார், அழிப்பதற்கு அல்ல, காப்பாற்றுவதற்கு வந்த தெய்வம். ஆமென். இப்ப சாத்தான் புறப்பட்டு போய் யோபுக்கு என்ன கொடுக்கிறான், உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சம் தலை மட்டும் கொடிய பருக்களினால் அவனை வாதித்தான். நம்ம பாஷையில சொன்னோம்னா சொரி சிரங்குன்னு சொல்லுவாங்க சுத்த தமிழ்ல. ஓகே, அப்படின்னா உச்சம் தலையிலேருந்து உள்ள கால் வரைக்கும் என்ன வந்துருச்சு, யோபுக்கு பருக்கள், கொப்பளமா வரும், சொல்றதா பருக்கள், ஒரு இடம் கூட மிச்சம் வைக்காம உடம்புல வந்துருச்சு. இப்ப என்ன நடக்குது, ஓகே, அவன் என்ன நடக்குதுன்னா, இதெல்லாம் வந்த பிறகு நம்ம யோபு என்ன செய்யறாரு, என்ன பண்றாரு, அவன் ஒரு ஓட்டை எடுத்து அதுல என்ன பண்றாரு, உடம்ப சொரண்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஏன் சொல்றாரு, அரிக்கிறது. சொறி இருந்தா என்ன பண்ணும், அரிக்கும். சில சமயம் அந்த அந்த பருக்கள்ல இருந்து என்ன வரும், தண்ணி வரும், அது வெடிக்கும், வலிக்கும், ரொம்ப வலிக்கும். இப்ப நான் இன்னைக்கு தான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன், பாஸ்டர் ஒரு காடியில வரும்போது சொன்னேன், உங்களுக்கு தெரியுமா யோபுக்கு வந்து அந்த வியாதியை வச்சு இப்ப மெடிக்கல்ல அந்த ஒரு வியாதிக்கு பேர் கொடுத்துருக்காங்க, ஜாப் சிண்ட்ரோம். ஹல்லேலூயா. யோபுக்கு வந்த இந்த வியாதிக்கு என்னென்ன பேரு, இப்ப மெடிக்கல்ல என்ன பேரு, இப்ப இல்ல எப்பயும் இருக்கு அந்த பேரு. அந்த வியாதிக்கு என்ன பேருனா ஜாப் சிண்ட்ரோம். ஃபுல்லா பாருங்க, நம்ம யோபு சும்மா இருந்த மனுஷன் புடிச்சு இப்படி பண்ணி இப்ப அவர் பேர்ல ஒரு வியாதியே வந்துருச்சு. இப்ப வரைக்கும் அந்த வியாதி இருக்குது. ஹல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது, ஓடி போய் சாம்பல்ல உட்காந்துட்டாரு. ஏன்னா இப்ப அவர் உடம்பு ஃபுல்லா வந்துருச்சு. வெளியே நடந்தது வெளியே முடிஞ்சிடும்னு பார்த்தா உடம்புல வந்தோடனே ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறார். இப்ப அடுத்துதான் மிக முக்கியமான ஒரு சம்பவம். 9வது வசனத்தை படிங்களேன். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். ஹல்லேலூயா. இப்ப சாத்தானுக்கு வந்து அவன் பிளான் போட்டான்ல, பிளான் இப்ப முதல் பிளானே என்ன ஆயிடுச்சு, தோத்துருச்சு. இப்ப பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கான். எக்ஸிக்யூட் பண்ணிட்டான். சரீரத்துல என்ன ஆயிடுச்சு, வந்த பிறகு யோபு என்ன பண்ணல, வாயை திறக்கல. நம்ம யோபு என்ன பண்ணிட்டாரு, போய் சொரியறதுக்கு கட்டையை எடுத்துட்டு சாம்பல் உட்காந்துட்டாரு. இப்ப என்ன பண்றான் சாத்தானா,
அவனுக்கு ஹெல்ப்பர் தேடுறான். யார் அந்த ஹெல்ப்பர்? சாத்தானுக்கு இப்ப அவன் காரியத்தை சீக்கிரமா முடிக்க, அதாவது அவனோட பிளான் என்னன்னா தூஷிக்கணும். அதை முடிக்கிறதுக்கு அவனுக்கென்று ஒரு ஏஜனை தேர்ந்தெடுத்து, அது வேற யாரும் இல்லை, அந்த ஏஜென்ட் யோபு கூடவே இருக்கிற யோபுடைய மனைவி. அந்த மனைவி இப்ப என்ன சொல்றா யோபுவை பார்த்து, இன்னுமா நீ உத்தமத்துல நடக்கிற, என்ன பண்ண? அவருக்கு கரெக்டா அவ வாயில என்ன வருது, அவளுடைய பிளான் தான் வெளியே வருது. அவ வெறும் சொல்லிக்கலாம், நீ ஜீவனை விட்டுன்னு சொல்றான். என்ன சொல்றா? யாரை தூஷிக்கணும்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இப்ப பாருங்க, யோபு ஒண்ணும் பண்ண முடியலன்னு தெரிஞ்சோன்னே யாரை பயன்படுத்துறான்? யோபு பக்கத்திலே இருக்கிற ஒரு மனுஷனை அல்லது மனுஷியை, இந்த இடத்துல மனைவிய தேர்ந்தெடுத்து அவன் வாயில என்னத்தை வைக்கிறான்? அவளுடைய வாயில அவனுடைய பிளான் என்ன பண்றான்? வைக்கிறான். ஹல்லேலூயா. இவ பாருங்க எவ்வளவு சூப்பரான ஏஜென்ட் பாருங்க. சாத்தான் சொல்ல வேண்டியதை இவ என்ன பண்ணிட்டா? சொல்லிட்டா. மனைவி சொன்னா என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல இந்த மனைவி சொல்றதை கேட்கவே கூடாது. ஏனென்றால் இவ யாருக்கு விரோதமாய் பேசுகிறாள்? அடுத்த வசனத்தை படிங்களேன். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. இப்ப அந்த மனைவியை பார்த்து யோ யூ கிரேசி வுமன் சொல்றாங்க. நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன், அப்படி சொல்லிடாதீங்க யாரும். இங்க இருக்கிற மனைவிகள் எல்லாம் சிறந்த மனைவிகள். ஆமென். தேவனுடைய தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சிறப்பான மனைவிகள் சொல்ல வந்தேன். ஆமென். ஓகே, இப்ப யோபு என்ன சொல்றாரு பார்த்து, நீ யார் மாதிரி பேசுற? பைத்தியக்காரி மாதிரி பேசுற. ஏன் அப்படி பேசுற? ஏன்னா ஆண்டவர் கையில நன்மையை வாங்கின நம்மளுக்கு தீமை என்ன பண்ணக்கூடாதா? வாங்க கூடாதா? இவ்வளவு நன்மை ஆண்டவர் தானே கொடுத்தாரு. நன்மை கொடுத்தப்ப நீ என்ன பண்ண? சந்தோஷமா உல்லாசமா இருந்த. இப்ப தீமை வந்தாலும் உன் வாய் என்ன வருது? முறுமுறுப்பு வருது, கவலை வருது. உன் வாய் எடுத்தோனே தவறான அறிக்கைகள் வருது. என்ன வருது? தூஷண வார்த்தைகள் வருது. யாரை குறித்து? சகலத்தையும் கொடுத்த தேவனை குறித்து நம்மளுக்கு என்ன வருதா? தூஷம். சொல்றாரு யோபு, தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் என்ன பெறக்கூடாது? தீமையும் பெற வேண்டாமோ? எப்படிங்க இப்படி சொல்ல முடியும் யோபுவால? ஹல்லேலூயா. இதனாலதான் நம்மளுக்கு தெரியுது ஆண்டவரே யோபு குறித்து ஒரு சாட்சியை கொடுக்கிறார். ஏன்னா யோபு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான். இவை எல்லாம் நடந்த பிறகும் அடுத்த வசனம் சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அதாவது சாத்தானுடைய பிளான் ஆகிய ஆண்டவரை தூஷிக்க வேண்டும் என்கிறத யோபு செய்யல. ஆனாலும் நீங்க தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டீங்கன்னே போனீங்கன்னா யோபு என்ன செய்ய ஆரம்பித்தார்? கேள்வி கேட்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அவருடைய யோபோட புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அதிகாரங்களை அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். இது எல்லாத்துலயுமே அவர் என்ன பண்ணுவார்? தேவனை கேள்வி கேட்க ஆரம்பிப்பார். இன்றைக்கு கூட நமக்கு வருகிற சில கஷ்டங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா இது எல்லாமே அவனுக்கு ஒரு என்னன்னு வந்தது? ஒரு சோதனை. இதை அனுமதித்தது கர்த்தர். கர்த்தரை தாண்டி தான் அவன்கிட்ட அது வந்தது. சாத்தான் சோதித்தாலும் கர்த்தர் அதுக்கு அனுமதி கொடுத்திருந்தார். அதனால நம்ம யோபு இப்போ என்ன பண்ணக்கூடாது? அதனால நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்ணுவோம்? கேள்வி கேட்கிறோம். யோபுக்கு கர்த்தர் திரும்பி பதில் கொடுக்கிறார். கடைசி 4 அதிகாரங்கள்ல மிக பயங்கரமான பதில். யோபுவை பார்த்து கேட்கிறாரு, இவ்வளவு பேசுனீங்க, நீ உலகத்தை நான் படைக்கிறப்ப நீ எங்க இருந்தன்னு கேட்டாரு. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் கொடுக்கிற மறு உத்தரவு படிக்கும் போது ரொம்ப பயங்கரமா நல்லா இருக்கும், வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா அதெல்லாம் நம்மளுக்கு தான்.
இப்ப நம்மளே பார்த்து கேட்கிறார், இந்த ஒரு பாடு வந்தாலும் உடனே இயேசு என்னை நேசிக்கல, ஐயோ இயேசு என்னை கை விட்டுட்டாரு சொல்ற நீ, உலகத்தை படைக்கும் போது நீ எங்க இருந்தாய்? நான் சூரியனை படைக்கிறப்ப நீ எங்க இருந்த? சந்திரன் நான் எப்படி படைச்சேன்னு உனக்கு தெரியுமா? இந்த உலகம் எப்படி உருவாச்சு தெரியுமா? இந்த கேள்விக்கெல்லாம் யோபு கிட்ட என்ன இல்ல, பதிலே இல்லை. அல்லேலூயா. எதனால கர்த்தர் அப்படி சொல்றாருன்னா, இதை எல்லாவற்றையும் செய்த சர்வ வல்லவனுடைய தெய்வமாகிய நான் உன்னுடைய வாழ்க்கை குறித்து எனக்கு தெரியாதா? நீ என்ன பார்த்து என்ன கேட்கிற? கேள்வி கேட்கிற. உன் வாழ்க்கையில நடக்கிறது A to Z ஆண்டுக்கு தெரியுமா தெரியாது? நம்ம வாழ்க்கையில நடக்கிறது தெரியும். அதனாலதான் யோபு என்ன சொல்லி முடிக்கிறார்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். என் வாழ்க்கையில எதை நான் இழந்திருந்தாலும், இப்ப என் சரீரத்துக்கே என்ன வந்துருச்சு? வியாதி வந்திருந்தாலும், நான் கட்டின என்னோட மனைவியே என்னை பார்த்து நீ தூஷித்து உயிரை விடுன்னு சொன்னாலும் நான் உம்மை நம்பி இருப்பேன். ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இந்த யோபுடைய காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் என்றால், சத்துருவானவருடைய இன்னொரு பெயர் என்னது? குற்றம் சாட்டுகிறவர். இப்படிதான் அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை அன்றைக்கு குற்றம் சாட்டினார். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? யோசுவாவை அந்த குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை ஆக்கினார். இன்றைக்கு கூட நம் பேரில் அநேக குற்றச்சாட்டுகளை இந்த அக்யூசர் பரலோகத்தில் கோர்ட் ரூம்ல போய் என்ன பண்றான்? பேசிக்கொண்டுதான் இருக்கிறான். ஒவ்வொருடைய பெயரை சொல்லி, இவங்களுடைய குடும்பத்தை சொல்லி, அவங்களுடைய லைஃபை சொல்லி என்ன சொல்றான்? நீர் ஏன் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர்? நீர் ஏன் இதை கொடுத்தீங்க? இவன் இன்னைக்கு பாவம் செய்கிறான், உமக்கு மீறுதல் செய்கிறான், இவன் கீழ்ப்படியல, நீ சொன்ன பிரமாணத்தை செய்யல, ஏன் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில சில அதிகாரங்களை எடுத்து விட்டான். ஆமென். ஆனால் இன்றைக்கு அந்த குற்றம் சாட்டுகிறவனை கர்த்தர் கடிந்து கொள்ளுவாராக. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இனி இந்த அழுக்கு வஸ்திரங்களை கர்த்தர் நீக்கி என்ன வஸ்திரங்களை கொடுக்க போகிறார்? சிறந்த வஸ்திரங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் யோபு பக்தர் சொல்லுகிறது போல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு என்ன நடந்தாலும் சரி, என் வாயினால நான் அவரை தூஷிக்க மாட்டேன், தேவனை குறித்து குறை சொல்ல மாட்டேன். இந்த சபைக்கு நான் வந்த போதிலும் என் வாழ்க்கையில உபத்திரம் வந்தது, பாடு வந்தது, குறை வந்தது, வேதனை வந்தது, எல்லாம் வந்தது. ஆனாலும் நான் யாரை நம்பி இருக்கிறேன்? சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை தான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. யோபுவை போல உத்தமனாய் வாழ்வேன். ஆமென். யோபு என்ன பாடு வந்த போதிலும் தேவனை தூஷிக்கவே இல்லை. பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அன்றைக்கு சிறந்த வஸ்திரங்களால் உதவி கொடுக்கப்பட்டு என்ன நடந்தது? அடுத்து அவருக்கு பாத்தீங்கன்னா, அவருக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம்? தொடர்ந்து வாசியுங்கள். சகரியா, இதோடு நான் உங்களுக்கு முடிக்க போகிறேன். வசனம் 7-8. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், நீ என் ஆலயத்தின் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர். இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசனை நான் வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார் யோசுவாவிட? கர்த்தர் என்ன சொல்றார்? இப்ப யோசுவா, நான் என்ன கொடுத்துட்டேன் உனக்கு? என்ன வஸ்திரங்களை கொடுத்தேன்? சிறந்த வஸ்திரத்தை கொடுத்துட்டேன். உன் தலையில என்ன வைத்தேன்? சுத்தமான பாவை, அதாவது நல்ல ஒரு பரிசுத்தமான சிந்தையை கொடுத்துட்டேன். இப்ப நீ என்ன செய்யணும்னா, என் வழிகளில் நடந்து என்ன பண்ணு? அடுத்து என்ன பண்ணு? என் காவலை நீ காத்தால், நீ என் ஆலயத்தில் என்ன செய்வாய்? நியாயம் விசாரிப்பாய். ஹல்லேலூயா. இப்ப யோசுவாவுக்கு அடுத்து என்ன சொல்றாரு கர்த்தர்னா, இதற்கு இவர்கள் எல்லாம் அடையாளம். எதற்கு அடையாளமா? இந்த யோசுவா அவன் கூட இருந்த புருஷர்கள் எல்லாம்
கிளை என் தாசனாகிய கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை வரவழைப்பேன். யார் இவரு? கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரவழைப்பேன். யார் இந்த கிளை எண்ணப்பட்டவர்? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இப்ப பிரதான ஆசன யோசுவா என்ன வாக்குத்தத்தம் வருது? மேசியாவை குறித்த ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. ஹல்லேலூயா. எப்பொழுது வந்தது? அவன் தன்னுடைய அக்கிரமங்களை விட்டு மீறுதல்களை எல்லாம் நீக்கின பிறகுதான் கர்த்தரை நீக்கி அவனை ஆசீர்வதித்து வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். சத்துரு அவன் மேல போட்ட குற்றச்சாட்டெல்லாம் என்ன பண்ணார்? கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டு சொன்னார், இவன் அக்கினியிலிருந்து தப்பின கொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நீங்களும் நானும் எதிலிருந்து தப்பின கொல்லி? அக்கினியிலிருந்து தப்பின கொல்லி. ஆமென். சத்துரு எத்தனை மடங்கு அளவு உங்களுடைய உபத்திரவத்தை அளவை அதிகரித்திருந்தாலும், எத்தனை பெரிய பாடுகளை வறுமைகளை அனுமதித்திருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார், அத்தனை பாடுகளிலும் என்னுடைய பிள்ளை என்னை மறுதலிக்காது. ஆமென். அத்தனை வேதனையிலும் என் பிள்ளை எனக்காய் காத்திருக்கும். அத்தனை நிந்தனை அவமானத்தின் மத்தியிலும் என்னுடைய பிள்ளை, நான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று காத்திருக்கும் என்று. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும் தேவ ஜனமே. ஆமென். யோபு போல ஒரு பக்தருடைய வாழ்க்கையை இந்த சத்துரு இன்றைக்கும் நம்மளையும் குற்றம் சாட்டிதான் கொண்டிருக்கிறான். ஆனா நாம் என்ன செய்யணும்? அவன் குற்றம் சாட்டுகிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவனை குற்றம் சாட்டுகிறதுக்கு இடம் கொடுக்கிறது எது? நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவத்தின் சுபாவங்கள். இதுதான் அவனுக்கு என்ன வருது? பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு போய் ஆண்டவர்கிட்ட பேசுகிறது. இதுல எல்லாம் நம்ம கவனமாய் நடந்தாலும், அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். யார் அது? யோபு. பாவமே செய்யாம தேவனுக்கு பயந்து வாழ்ந்திருந்தாலும் என்ன நடந்தது? சோதனை வந்தது. யார் மூலியமாக? இந்த குற்றம் சாட்டுகிறவன், the accuser of brethren. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட இந்த குற்றச்சாட்டுகிற ஆவி நம்மளுடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில, விசுவாசிகளா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் கர்த்தருக்கென்று வைராக்கியமா வாழுகிற ஜனங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுகிறான்? ஒவ்வொரு நாளும் குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறான். ஆனால் நமக்கு கர்த்தர் குற்ற மனசாட்சியை கொடுக்கல. என்ன கொடுத்தாரு? என்ன மனசாட்சி கொடுத்தாரு? குற்ற மனசாட்சி நம்மளுக்கு கொடுக்கல. அப்படின்னா சத்துரு சொல்ற எல்லா குற்றச்சாட்டுக்கும் நம்மளுக்கு கர்த்தர் குற்ற மனசாட்சியை கொடுக்கல. அதிலிருந்து வெளிவர சுத்த மனசாட்சியை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் அந்த பரிசுத்த தெய்வம் நமக்காய் எல்லாவற்றையும் சிலுவையில ஒரே தரம் பலியானார். ஆமென். பாடுகள் மத்தியில் நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ அக்கினியில நடந்தாலும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ தண்ணீர்ல நடந்தாலும் நீ மூழ்கி போவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஓ அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ இது பிரதான ஆஸ்தானாகிய யோசுவாவின்